ஹாய் செல்லகுட்டீஸ், ப்ரெசென்ட் இஸ் ப்ரெசென்ட் என்ற டைம் ட்ராவலுடைய ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே 2025 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வர அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் டைம் வந்துட்டு கரெக்டாக காமிச்சிட்டு இருக்கு 2025 காலைல 10 மணி மார்ச் 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த ஃபோன்லேருந்து தான் உன்னை நான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள யோசிக்க இப்போ அப்படியே வந்துட்டு கரண்ட் பீரியட் ஒரு டாக்டருக்கு போன் வருது. அந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு போவ. ஹீரோயின் நாளைக்கு பார்க்கலாம் சார்ன்னு சொல்ல ஹீரோ இல்ல வேணாம், இப்பதானே ஆக்சிடென்ட் எவ்வளவு பெருசு நடந்து முடிஞ்சிருக்கு, நீ நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போவ. அப்படியே ஒரு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அதாவது போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹீரோயினை வந்துட்டு முன்னாடி வந்து பிடிச்சிருந்திருப்பா இல்லையா. அப்ப ஹீரோ ரொம்ப பயந்து போயிருப்பா. ஹீரோயின் நீங்க ஓகே தானே சார்ன்னு கேட்க ஹீரோ ஓகே ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் நானும் ஓகே தாருன்னு சொல்ல உடனே இப்போ வந்துட்டு பிரசன்ட்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறான், ஏண்டா அப்படி எப்படி நான் காரை ஸ்பீடா ஓட்டு போனேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு காரை நான் ஸ்பீடா ஓட்டு போனனோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது, வேணும்னே கார் பிரேக்கை யாரோ ஒருத்தவங்க அறுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு யாரா இருக்குன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ என் அங்கிள் மேல தான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான், அது எப்படிரா இந்த மாதிரி போர்ட் மீட்டிங் நடக்கவே இல்லை, போர்ட் மீட்டிங்க்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க அப்பா எழுதுற உயில் படி சொத்துல வந்துட்டு பாதி வந்துட்டு அதாவது வந்துட்டு இந்த அனாதாசிரமத்துக்கு தானடா போகும் அப்படின்னு சொல்ல சோ அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ற ஹீரோயினுக்கு வந்துட்டு உயிருக்கு ஆபத்து மறுபடியும் எங்க அங்கிள்னால ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா, அதனால நான் ஹீரோயினுடைய உயிரை காப்பாத்தி ஆகணும், அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினுடைய காரை தான் வந்துட்டு யாரோ வேணும் தான் பண்ணாங்க, அது அங்கிள் மேல தான் டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா போன் உடஞ்சிருக்கு. இப்போ இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உனக்கு நான் அது காம்பன்சேஷன் கொடுத்துறேன், கார் ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தது என்னுடைய தப்பு தானே. ஹீரோயின் கிட்ட பிரேக் வந்துட்டு ஃபெயிலியர் ஆன விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை. பத்தாவதுக்கு ஹீரோயினுடைய போன் வேற உடஞ்சு போயிருக்க போல இருக்கு, அதுக்குமே நான் காம்பன்சேஷன் கொடுத்துறேன் ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டு வந்துட்டு பெட்டியில இருந்து ஒரு போன் எடுக்கிறாங்க. இந்த போனு பிரசன்ட் அதாவது ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ கையில இருந்தது இல்லையா அந்த போன் மாதிரி இருக்கு. இப்போ அந்த போனை நம்ம ஹீரோயினுக்கு யார் கொடுத்ததுன்னு தெரியல, இந்த கண்ணாடி போட்டவர் தான். ஸோ இவரை நம்ம இப்போதைக்கு கண்ணாடி போட்டவர்னு வச்சுக்கலாம். இவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இந்த மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கமா, இந்தமா இதை பத்திரமா வச்சுக்கோ, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்ப வந்துட்டு பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த அங்கிளுக்கு என்ன நடந்திருக்கும், ஆனா அந்த அங்கிள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த போனையாவது நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போனை சார்ஜ் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போனுமே நல்ல வேலை ஆன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு மெயில செக் பண்ண பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஹீரோ வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்குது. இதை பத்தி நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு எதுவுமே வந்துட்டு நோட்டீஸ் பீரியட் எல்லாம் கொடுக்காமலே இவன் நம்மளை எப்படி வேலையை விட்டு தூக்குவான்னு சொல்லிட்டு சம்ம கோவத்துல ஹீரோடைய கேபின்குள்ள என்ட்ரி ஆவ. அப்ப நம்ம மேனேஜரும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன எப்படி நீங்க வேலையை விட்டு தூக்குவீங்கன்னு சொல்ல முதல்ல நீ வந்துட்டு யாரு, எதுக்காக நீ என்ன வந்துட்டு இப்படி கத்துற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னுடைய பாஸா இருந்தவன், நீ என்னோட லைஃப் வந்துட்டு ஹேண்டில் பண்ற, என்ன நீ வந்துட்டு ரொம்ப அதிகாரம் பண்ற, அதனால தான் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். பத்தாதுக்கு நேற்று உன்னோட கார் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நீ இதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கெல்லாம் வேணான்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. காரை வேகமா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க, அதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குவீங்களா, இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க அதை கொடுக்கலன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயினா இங்க பாரு நீ என்கிட்ட காசுக்காக தானே வேலை செஞ்ச, இந்த உனக்காக நான் வேணா காம்பன்சேஷன் வேணா கொடுக்குறேன், இந்த ஏடிஎம் கார்டுல இருக்க எல்லா காசையும் நீ எடுத்துக்கோ, இங்க இருந்து கிளம்புறியான்னு சொல்ல ஹீரோயின் நான் காசுக்காக தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணேன், ஆனா வந்துட்டு இந்த 2 வருஷமா வந்துட்டு உன் கூட நடக்கிறது வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சிருக்கேன், அது எல்லாத்துக்குமே நீ தகுதியானவன் தான், உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கெடுதல் தான் நடக்கணும், நான் கூட 2 வருஷத்துல நீ ஏதோ வந்துட்டு உதவாக்கறன்னு நினைச்சா நீ சரியான வந்துட்டு சாடிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்ட. பத்தாவதுக்கு வந்துட்டு இந்த பின்னாடி இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர்கார வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஒழுங்கா இங்க வந்து கிளம்பிடு அவ்வளவுதான் சொல்ல ஹீரோயின் போறாங்க பாருங்க, திடுப்பு நிக்கிறாங்க. என்ன ஏதாவது சொல்லுமான்னு ஹீரோ பக்கத்துல வர ஹீரோயின் மைக்கு போட்டு ஹீரோ மேலே விழுந்துட கையில இருந்த காடி கீழே விழுந்துடுது. இப்ப நம்ம ஹீரோ உடனே மேனேஜர் கிட்ட உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுன்னு சொல்ல மேனேஜரும் குடுக்குடுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுறதுக்காக ஓடிதான் நம்ம ஹீரோ பதறனா ரொம்ப. ஏன்னா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அங்கிள்னால தான் வந்துட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பான். பாவம் ஹீரோயினுக்கு அதிர்ச்சியில மயக்கமே வந்துருச்சு போல இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயினை சேர்த்திருக்கான். இந்த ஃப்ரெண்டுக்கார பைப்ல சரியான வந்துட்டு பாத்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கி போல இருக்கு, அதாவது நல்லா வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் மயக்கக்கூடிய போல இருக்கு. அங்க இருக்க நர்ஸு கிட்ட ஆஃபர்ல 2 வந்துட்டு இது வாங்கினேன், அதாவது ஐக்கு கீழே கருவளையும் போவதுக்கு நான் ஒண்ணு வச்சுக்கிட்டேன், இந்த நீ ஒண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்ட வந்துட்டு கடலை போட்டுட்டு இருக்க. ஹீரோ கடுப்புல வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு வந்து இங்க பாரு ஹீரோயினுக்கு நார்மல் மயக்கம் தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவளை ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா பார்த்து போ, ஏன்னா வந்துட்டு அவளை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், அதனால தான் அவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்ல டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய
ஃப்ரெண்டும் ஆமாண்டா அதனால தான் வந்துட்டு அவ ஏதோ அதிர்ச்சியில இருந்திருக்கா, அதனால தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டா, ஆனா அவளுக்கு நார்மல் மயக்கம் தானடான்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாரு போர்ட் மீட்டிங் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னோட அங்கிள் எனக்கு குடைச்சல் கொடுப்பாரு, அவளை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்றது எங்க அங்கிளுக்கு நான் எப்படியாவது தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறம் போர்ட் மீட்டிங்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எப்படி லைஃப் மாறும்னே தெரியாது, அது வரைக்கும் நான் ஹீரோயினை பாதுகாக்கணும், அவளை இங்கே ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கோ, நான் விஐபி வார்டுக்கு வேணா நான் காசு கொடுக்குறேன்னு சொல்ல ஏடா சாதாரண மயக்கத்துக்கு நான் என்னடா அவகிட்ட காரணத்தை சொல்லன்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரக்கூடாது, போர்ட் மீட்டிங் முடியிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிட ஹீரோயினை விஐபி ரூம்ல தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் எந்திரிச்சு எப்பயும் போல வந்துட்டு நான் எங்க இருக்கேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒன்னும் இல்ல ஒரு நார்மல் மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில ரிப்போர்ட் பேப்பரை வச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னாச்சு ரிப்போர்ட்ல ஏதாவது வந்துட்டு நார்மல் மயக்கம் தானே அப்பயே ரிப்போர்ட் பேப்பரை வச்சிருக்கீங்கன்னு சொல்ல உன்னோட ஃபேமிலியை நான் எப்படிமா கான்டாக்ட் பண்றதுன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க எதுனாலும் என்கிட்டே சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்க ரிப்போர்ட் பேப்பரை புடிங்கி நம்ம ஹீரோயின் பார்க்க அதுல ஒரு அதிர்ச்சி, நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது போல இருக்கு, அதாவது இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு அதுல போட்டிருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 3rd ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் இதை பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு தனியா இருக்கணும், தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டருமே வெளியே வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் பேப்பரை பார்த்துட்டு செமையா கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய போனுக்கு அதாவது அந்த ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ வச்சிருந்தா இல்லையா அந்த போனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. என்னடா இது இந்த போன்ல கால் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பேசினா மார்ச் 3ஆம் தேதி 2004 வந்துட்டு தேதி தானே இதுன்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நீங்க யாருன்னு கேட்க இந்த மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதி 2024 அப்ப வந்துட்டு ஹீரோ ஒரு லேக் சைடு ஹோட்டலுக்கு போவான், அவன் பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாத, அப்படி போனா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல ஹீரோயின் ஆல்ரெடி உசுருக்கு ஆபத்தா தான் இருக்கு, யாரா நீ மக்கு பைய மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னும் எத்தனையோ மாசம் முன்னாடி நடக்க போற விஷயத்தை இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க வைடா போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம காலை கட் பண்ணிட்டு உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ அவனுடைய அங்கிள் கிட்ட வரான், அங்கிள் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபண்டு கொஞ்சம் தேவை, ஆனா கம்பெனில இருந்து தரமாட்டேன்றாங்க, கொஞ்சம் உங்களோட சைன் தான் வேணுமாமே, எனக்கு ஃபண்டு வேணும், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் காசு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிள் காரனும் ஓகேப்பா நான் சைன் போட்டு கொடுக்குறேன், யாரும் உனக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கம்பெனில அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, போர்ட் மீட்டிங் அப்புறம் இந்த கம்பெனி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சொத்து எல்லாமே உனக்கு வந்துரும்ல, அதுக்கப்புறம் நீ அங்கிள் கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பொடி வச்சு பேசுறான். அங்கிள் என்ன ஆச்சுன்னு தெரியாதனமா மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோயினுடைய கார் நான் வந்துட்டு அவளோட கார்ல போனேன்னா அந்த மாதிரி ஒரு கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதனால அந்த கோவத்துல என்னோட அசிஸ்டண்ட்டை கூட நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட அதாவது மறைமுகமா ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அங்கிளும் சரிப்பா உனக்கு காசு தானே நான் வந்துட்டு அப்ரூவல் பண்றேன்பான்னு சொல்ல நல்ல அங்கிள்னு சொல்லிட்டு ஹீரோ கணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போவ. ஹீரோ போனதுக்கு அப்புறமா அங்கிள் லூசு பைய மாதிரி இவன் நடிக்கிறாடா இல்ல உண்மையாவே வந்துட்டு இவன் பேக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவருடைய அசிஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ நடிக்கிறான்னு தான் தோணுது, ஏன்னா வந்துட்டு ஹீரோடைய அப்பாவை இறந்து 11 வருஷம் ஆகுது, இந்த 11 வருஷமா மேனேஜர் ஹீரோ கூட தான் இருக்கான், சோ வந்துட்டு ஹீரோவுடைய ஆக்டிவிட்டி கொஞ்ச நாளா சரியில்லையா, அதுவும் இல்லாம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும், வெறும் தானே வேலையை விட்டு தூக்கணும், கூடவே அவளுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் ஹீரோ கொடுத்துருக்கான், எனக்கு என்னமோ ஹீரோ நடிக்கிறான் தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கிளுடைய அசிஸ்டன்ட் அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிளுக்கு நம்ம ஹீரோவை நம்பர்தா இவன் பைத்தியக்காரன் தானா உண்மையாவே நம்ம சைடு தான் இருக்கானா இல்ல இவனை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அங்கிள் யோசிக்க இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டியில இருக்கான், அந்த பார்ட்டியில இருக்கக்குள்ள ஹீரோயின் தூரத்துல வரத நம்ம ஹீரோ பார்த்தா பார்த்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஓடி வந்து சார் இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டுக்காக வந்துட்டு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்களே எனக்கு அது வேணும், தயவு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன்னா நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டப்ப ஆஃபீஸ்ல அது விழுந்துருச்சு இல்லையா, நம்ம ஹீரோவா இவனை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இவளை வச்சு பாத்துக்க சொன்னா இவன் என்ன பண்றான் நம்ம ஃப்ரெண்டுன்னு ஹீரோ மனசுக்குள்ள கோவப்பட்டாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்கு காசு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த மாதிரி காசு வேணும் ப்ளீஸ், நான் காசுக்காக எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு காசு கொடுங்களேன்னு சொல்ல ஹீரோ மேனேஜரை பார்த்து கத்துறான், இவளை தான் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்ல இவளை எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மேனேஜர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான், ஹீரோவும் கரெக்டா நடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்லே குதிச்சுட ஹீரோயின் எனக்கு காசு வேணும் ப்ளீஸ் கொடுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய பிசினஸ் காம்படிட்டர் அந்த லீ இருப்பான், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கூட உட்காந்து சரக்கச்சிட்டு இருந்தா இல்லையா, இப்போ அவன் என்ன பண்றா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு காசு தானே வேணும், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க, எனக்கு வேணா நீ அசிஸ்டன்ட் ஆயிர நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அவனை கூட கண்டுக்காம அப்பயே நம்ம ஹீரோ கிட்ட தான் காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கனால ஹீரோக்கு செம்ம ஜெலஸ்
ஆகுது. அதனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என் பக்கத்துல வா உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துப்பானா. அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்க சார் ப்ளீஸ் எனக்கு காசு வேணும், நான் ஏதாவது ஒர்க் இருந்தா கூட சொல்லுங்க, நான் அதை முடிச்சிட்டு கூட காசு வாங்கிக்கிறேன்னு சொல்ல காசுன்னு அலையிறியே எதுக்கு உனக்கு காசுன்னு கேட்க இல்ல எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான் காசு வேணும்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே ப்ளீஸ் சார் எனக்கு காசு வேணும் கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்ல ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வந்ததான். அப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, சரி என்ன உனக்கு காசு தானே வேணும், இந்த ஒரு பாட்டில் சரக்கு ஃபுல்லா அடினா அதுக்கப்புறம் உனக்கு காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சரக்கு பாட்டில நீட்ட நம்ம ஹீரோயினும் அட்லீஸ்ட் சரக்கு அடிச்சாலாவது இவன் காசு கொடுப்பானேன்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து மடக்கு நம்ம ஹீரோயின் குடிக்க ஆரம்பிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹீரோடைய மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க, நான் நிறைய பயோடேட்டாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பயோடேட்டாஸை காமிக்க அதுல ஒரு பயோடேட்டா நம்ம ஹீரோயின் தான் இருக்கும். ஹீரோயினுடைய பயோடேட்டா பார்த்துட்டு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்குள்ளேயே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்துக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்றது தெரியல, அதாவது சூசைட் பண்ண போனான்றது தெரியல, கையெல்லாம் நல்லா அறுத்துக்கிட்டு பாட்டப்ல வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. அதாவது ஆப்போசிட் அந்த பக்கமா இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் போல இருக்கு. வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. ஹீரோயின் உனக்கா டம்ப்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கதவை தரேன்னு சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்ல உனக்கு பிடிச்ச ஸ்வீட் டம்ப்ளிங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு கதவை தரேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு தெரியுமா நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இல்ல நான் உன்னெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க மெட்ரோ ஷவர் வரப்போது அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் ஒன்னா பாக்கலாம்னு சொல்ல ஹீரோவுமே சரி ஓகே உனக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். அப்ப ஹீரோ பாக்கிறதுக்கு சின்ன வயசா வேற மாதிரி இருந்திருக்கான். ஒருவேளை மேபி அதனால தான் ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியலையே என்னமோ. ஹீரோவுடைய மேனேஜர் கிட்ட நான் ஒரு கீயை தூக்கி போறேன் அது எந்த பயோடேட்டா மேல போதும் அவங்களே செலக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பயோடேட்டா மேல நம்ம ஹீரோ கீயை தூக்கி போட்டுருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஆயிருப்பாங்க. இப்போ இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சோடனே ஹீரோயின் சரக்கடிச்சிட்டேன் எனக்கு காசை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இல்ல காசுலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் ஹீரோ பொழிச்சு நார அரைஞ்சிடுறாங்க. ஏடா உனக்கு இத்தனை வருஷத்துல வந்துட்டு அதாவது இந்த 2 வருஷமா நான் உன் கூட இருக்கேன் நான் வந்துட்டு உன்னை நினைச்சேன் நீ சரியான பைத்தியக்காரன் தான் சொல்லிட்டேன் ஆனா நீ வந்துட்டு சரியான சாடிஸ்ட் தெரியுமா நீ ஒரு சரியான கெட்டவ இந்த மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் காசு கேட்டுட்டு இருக்கேன் நான் உனக்கு என்ன சும்மாவா கேட்டேன் நீ என் காரை உடைச்ச பத்தாதுக்கு என் போனை வேற உடைச்சிட்ட நீ எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொன்னல அதுக்காக தானே நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ இவ்வளோ ஒரு கெட்ட பையனா இருப்ப ஒரு பேட் பர்சனா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை என்கிட்ட மட்டும் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை வந்துட்டு சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் பணக்காரனுங்களாலே இப்படிதான் தெரியுமா இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையில நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ பிடிச்சி செமையா திட்டி விட்டுட ஹீரோக்கு அப்பவே அழுக வந்துடுது ஏன்னா நம்ம ஹீரோயின் அதாவது அங்கிளோடையனால ஹீரோயினோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு தானே இவ்வளவும் பண்றான். ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு போனது ஹீரோக்கு அழுக வருது. பட் இருந்தாலும் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அந்த மேனேஜர் நின்று பாக்குறானே ஹீரோ டக்குன்னு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வந்துட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். மேனேஜரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து டவலை கொடுத்துட்டு மேனேஜர் நம்ம ஹீரோ என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு டவலையும் கார்கியும் வாங்கிக்க உடனே மேனேஜர் கால் பண்ணி அங்கிளுக்கு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல அங்கிள் வந்துட்டு யோசிக்கிறாங்க என்னடா இது இவன் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டானா நம்பவே முடியலையே. சரி ஓகே ஹீரோ என்ன வந்துட்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறானோ அதெல்லாம் எனக்கு இன்னும் அப் டு டேட் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்ல மேனேஜர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோ அவனுடைய புது ஸ்போர்ட்ஸ் கார்ல நல்லா செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ நடு ரோட்ல காரை நிப்பாட்டிடுறான். மேனேஜர் என்ன பண்ணா அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோ இறங்கி வந்து மேனேஜர் போட்டு பொக்குன்னு அடிக்க ஆரம்பிக்க மேனேஜர் ஐயோ சார் நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சுதான் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ காரை திறந்து மேனேஜருடைய போனை பார்க்க அங்கிள் லைன்ல தான் இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போனை எடுத்து என்ன அங்கிள் எனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா என்னோட மேனேஜரை வச்சு என்ன ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிளை பார்த்து கேட்க அங்கிள் உடனே கடுப்பாயிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இந்த அளவுக்கு ரூடா பேசுறியா நீன்னு சொல்ல ஹீரோ உடனே வேற என்ன பண்ண சொல்றீங்க நீங்க இந்த மாதிரின்னு சொல்ல உடனே அங்கிள் கடுப்பாயிட்டு போர்ட் மீட்டிங் வரைக்கும் தாண்டா தம்பி உனக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு மட்டும் நீ பாரு போர்ட் மீட்டிங் அப்புறமா உனக்கு இருக்கு அப்புறம் அப்பனுடைய ஆக்சிடென்ட் என்ன ஆக்சிடென்ட் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்து அப்படியே வந்துட்டு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரா இருக்கு இல்லையா? ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பை see you.